ராசியாதிபதி சனி பகவான், அதுக்கும் மேலே செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி. ஆனால் கடந்த 7 வருஷமாக மகரம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய மகரம் குடும்பத்தை இழந்துட்டாங்க ஒரே முட்டமாக. சனியினால் பெரும் பாடுபட்டீங்க. இப்போ சனியே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறான். காரணம் 7 நாட்டு சனியாக இருந்து உங்களுக்கு எடுத்தவன் இப்போ சகாய சனியாக இருந்து எல்லா விதத்துலேயும் சகாயம், ஹெல்ப் அப்படின்றது எல்லா விதத்துலையும் செய்ய போகிறான். குருனோட 9ஆம் பார்வை அவன் மேலே பட்டதுனால கடகடன்னு ஹெல்ப் செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. ரெண்டாவது, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7ல் உட்கார்றார். 7ல் குரு அப்படின்றது கலத்திர குருவாக இருக்கார். அப்போ நிறைய மகர ராசி அன்பர்கள், மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி டைமில் குரு பகவான் என்னென்ன மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார்? கண்டிப்பாம்மா. மகரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராசியாதிபதி சனி பகவான் தான்மா. ஓகேங்களா? ராசியாதிபதி சனி பகவான், அதுக்கும் மேலே செவ்வாய் உச்சமடையக்கூடிய ராசி. ஆனால் கடந்த 7 வருஷமாக மகரம் பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய மகரம் குடும்பத்தை இழந்துட்டாங்க ஒரே முட்டமாக. கணவன் மனைவிக்குள்ளே டிவோர்ஸ் அப்படின்றது நடந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொத்து பற்றி இழந்தாங்க. செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு தேவையில்லாத பேர்டன் ஒன்று அது வந்து முதுகில் சுமந்துட்டே திரியிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. வாழ்க்கையில் கொஞ்சம் கால் முடங்கிட்டாங்க. இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, ஆக்சிடென்ட்டு, ராடு வச்சது இப்படி முடங்கிட்டாங்க. அதுக்கும் மேலே நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்த தொழிலை இழுத்து மூடிட்டாங்க. அப்படிப்பட்ட மகரம் சனியினால் பெரும் பாடுபட்டீங்க. இப்போ சனியே உங்களுக்கு நல்லது செய்ய போகிறான். காரணம் 7 நாட்டு சனியாக இருந்து உங்களுக்கு எடுத்தவன் இப்போ சகாய சனியாக இருந்து எல்லா விதத்துலேயும் சகாயம், ஹெல்ப் அப்படின்றது எல்லா விதத்துலையும் செய்ய போகிறா. குருனோட 9ஆம் பார்வை அவன் மேலே பட்டதுனால கடகடன்னு ஹெல்ப் செய்ய போகிறோம். இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. ரெண்டாவது, குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா 7ல் உட்கார்றார். 7ல் குரு அப்படின்றது கலத்திர குருவாக இருக்கார். அப்போ நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது வரும். காதல் திருமணமாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் குருக்கு எடுக்க மாட்டார். அது வந்து அப்படியே தொடரும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி 7 நாட்டு சனியில் மொத்தமாக டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க. 2வது திருமணம் பார்த்துட்ருக்கோம். நல்ல திருமணம் வர கூடி வரும். ஆல்ரெடி 7 நாட்டு சனியில் நாங்கள் ஒரே வீட்டில் தாங்க இருக்கோம், ஆனால் பிரிஞ்சுட்டோம். குழந்தைங்களுக்காக ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கும். இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ ஒரே வீட்டில் தனித்தனியாக இருக்கீங்கன்னா 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. வந்து சொல்லுவாங்க, என்னப்பா குழந்தைங்க மூஞ்சி பார்க்கக்கூடாதா, 2 பேரும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழுங்க. திருப்பி ஒரு ரீயூனியனுக்கான ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒத்துமைக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பிரியலாம் இல்லைங்க, ஆனால் ஏதோ ஓடுது லைஃப். இந்த காலகட்டத்தில் அன்பு அப்படின்றது மேலும். இதெல்லாம் பெரிய ப்ளஸ்ஸுமா. தொழிலை இழுத்து மூடிட்டேங்க 7 நாட்டு சனியும் போது எனக்கு பெருசாக வந்து லாபம் வரல அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு இன்வெஸ்டர் அப்படின்றது வருவாங்க. புதுசாக நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. சூப்பரான விஷயம் இல்லைங்களா? அதுக்கும் மேலே குருனோட பார்வை சுயஸ்தானத்தை பார்க்குறான். எனக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, வாழ்க்கையில் எப்படி நான் முன்னேறதுக்கு, அடுத்து நான் என்னை எப்படி பக்குவப்படுத்திக்கணும், பதப்படுத்திக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இறை ஆற்றல் மேலே நாட்டம் அப்படின்றது அதிகரிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஒரு தொழில்னு ஆரம்பித்து சின்சியராக டெடிக்கேட்டடாக இவங்க ஆல்ரெடி செய்வாங்க. இந்த காலகட்டம் அந்த டெடிக்கேஷன்றது அதிகமாகும். பெருத்த லாபம் அப்படின்றது சாலிடாக கிடைக்கும். ஓகே, சூப்பர் மேம். அதாவது இவ்வளோ நாள் பாடாப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மீண்டு வந்த மகர ராசினியர்களுக்கு குரு பகவான் நிறைய நன்மைகள் செய்ய காத்துட்ருக்கார். இன்னும் ஏதாவது இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது சந்திப்பாங்களா? கண்டிப்பாம்மா. 2ல் ராகு இருக்கிறது பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் பெருசாக அந்யோன்யம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பரவாயில்ல, காசு ஒன்று இருந்தால் எல்லாமே வந்துடுது இல்லைங்களா? இப்போ இந்த காலகட்டத்தில் அம்மா அப்பா பிள்ளைங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஃபோன் வச்சுருந்தா வாழ்க்கை ஓடுது இல்லைங்களா? அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்புன்றது ரொம்ப கம்மி தான். ஸோ ராகுவை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. 8ல் கேத்து இருக்காருமா. கேத்து அஷ்டமஸ்தானத்தில் அப்படின்னும் போது இந்த 7 நாட்டு சனியும் போது நிறைய மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப், ஹிடன் சீக்ரசிஸ், தேவையில்லாத உறவு இவங்க தோளில் தொங்கிட்டு இருக்கு. இது எப்படின்னா இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் கதை மாதிரி தான். தெரியும் இல்லைங்களா? விக்ரமாதித்தன் வேதாளம் கதைக்கு பதில் சொல்ல முன்னாடி திரும்பி போய் முருங்கை மரத்தில் தொங்கும். திருப்பி இல்லைன்னா சொல்லலைன்னா உன் தலை சுக்கு நூறாக வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லி திருப்பி முருங்கை மரத்தில் தொங்கும். திருப்பி இவங்க தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு அன்வான்ட் பேர்டன் இவங்களை வந்து கிளிங் பண்ணிட்டு இருக்கு. அது இந்த காலகட்டத்தில் விளக்கக்கூடிய காலகட்டம். சூப்பரான விஷயம். ஐயோ நீ விளக்காத, நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் திருப்பி நம்ம வந்து வெளியில் போகிற ஓனான தூக்கி தோளில் போட்டுக்கூடாது. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, இதில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த அன்வான்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதுவாக வேணா இருக்கலாம். உனக்கு தேவையில்லாத உறவு அது உனக்கு சரிப்பட்டு வராது, அது உனக்கு லாக்கிப்பட்டு வராது. அதை நீ திரும்பி போய் கிளிங் பண்ணிவிட்டு திருப்பி சேர்த்திக்காது. இதில் கவனம் வேணும். ஓகே மேம்.
மகர ராசினியர்கள் வந்து இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி டைமில் எந்த கடவுள் வழிபாடு சிறந்ததாக இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மகரம் அப்படின்னாலே இவங்க ராசி அதிபன் சனி பகவான் தான். சனிக்கு யார் கடவுள்? எம்பெருமான் ஈசன் தான் கடவுள். யார் ஒருத்தர் சிவ வழிபாடு பண்ணுறாங்களோ சனியினோட கை அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு இருக்குமே தவிர அவங்களோட குடுமையை பிடிக்கிறதுக்கு இருக்காது. அப்போ ரொம்ப எளிமையாக நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்ட நாட்டு சனியில் ரொம்ப நொந்து போயிட்ட தெரியுது. எல்லா மகர ராசி அன்பர்களும் நொந்து போயிட்டாங்க. இப்போ எனக்கு போய் பெருசாக சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணணும் கும்பணும் இப்படிலாம் தோணலம்மா. சிவன் கோயிலில் போய் உட்காந்துட்டு வாங்க, அதுவே போதும், உன்னதமான பலன்கள் சாலிடாக கிடைக்கும். ஓகே, மனசார வேண்டினாலே போதும். வேண்ட கூட தேவையில்லைம்மா, வேண்ட கூட தேவையில்லை. நியாயமாக ஒரு கடவுளை போய் நம்ம வழிபாடு பண்ணோம், ஆத்மார்த்தமாக வேணும், அப்போ தானே பலன் கிடைக்கும். ஈசனுக்கு அப்படி கிடையாது. சிவபெருமானை நினச்சாலே போதும். நீ போய் சும்மா உட்கார், நினைக்க கூட நினைக்காது. நீ அங்கே போய் இன்ஸ்டா ரீல் கூட பார்த்துட்டு உனக்கு ஈசனோட அனுகிரகம் சாலிடாக இருக்கும். நீ கண்டிப்பாக மகரம் மேன்மையை நோக்கி மாற்றுக்கருத்தே இல்லை. அருமை மேம், சூப்பர் மேம், சூப்பர். அதாவது மகர ராசி நேயர்களுக்கு வந்து இன்னும் மென்மேலும் வளர போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு அற்புதமான பலன்கள் கொடுத்துருக்கீங்க. அருமை மேம்.